இப்ப பைபிளை கேவலப்படுத்துறதுக்கு உன்னத பாட்டு ஒண்ணு போதாதா? அது என்ன உன்னத பாட்டு? அது ஒரு ஆபாச பாட்டு. ஓகே, நான் இப்ப பாஸ்டர் ஜாஸ்வா லிவிங்ஸ்டன் வரேன். உன்னத பாட்டு ஒரு ஆபாச புஸ்தகம்னு திரு பெனின் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? திரு பெனின் தங்கசாமி அவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவருடைய மகன் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு சந்தேகம்னு வந்து கேட்டா, ஒரு அப்பாவா அவர் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பாரா? இல்ல சீச்சி அதெல்லாம் ஆபாசம், அதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு துரத்தி விட்டுருவாரு? அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க சார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு தாம்பத்திய வாழ்க்கையின் சந்தேகங்களை கத்துக் கொடுக்கிற அளவுக்கு வேற யார் சார் கத்துக் கொடுத்துட முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல பாஸ்டர் ஜாஸ்வா லிவிங்ஸ்டன் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. பைபிள் எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்கல, மனுஷங்களுக்கு பிரயோஜனமான எல்லா விஷயத்தையும் பைபிள் வெளிப்படையா எழுதி வச்சிருக்குன்னு சொல்றாரு. சார், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான சரியான தாம்பத்திய உறவை பற்றி இதுவரைக்கும் எந்த மத புஸ்தகங்களையும் எழுதப்படல. அது மதிப்பிற்குரிய இஸ்லாமியர்களுடைய குரானாக இருக்கட்டும், அன்புக்குரிய இந்துக்களுடைய பகவத்கீதையாக இருக்கட்டும் எழுதப்படல. அது பைபிள்ல மட்டும்தான் தெளிவாக கத்துக் கொடுக்கப்படுது. சார், டாக்டருக்கு படிக்கிறவங்க மனுஷங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளை பற்றியும் படிச்சே ஆகணும். அவங்க அந்தரங்க பாகங்களை பற்றிலாம் நான் படிக்க மாட்டேன், அது ஆபாசம் ஒதுக்கி வச்சா அதுக்கு ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு எப்படி சார் தீர்வு கிடைக்கும்? இவ்வளவு ஏன் சார் 10th + 2 பாட புஸ்தகத்துல இதெல்லாம் வெளிப்படையா பாடமா வச்சிருக்காங்க சார்? சீச்சி அதுல எல்லாம் ஆபாசம் இருக்குன்னு சொல்லி 10th + 2க்கே அவங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாரா திரு பெனின் தங்கசாமி அவர்கள்? கேட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை சரியா பயன்படுத்துறதுக்கு மேனுவல் புக் எவ்வளவு அவசியமோ அதே போல ஒரு மனுஷன் சரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பைபிள் அவசியம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு பெனின் தங்கசாமி? அவங்க விடுற கப்சாவெல்லாம் என்னால நம்ப முடியாது. நான் கேட்கிற இந்த கேள்விக்கு அவங்கள பதில் சொல்லுங்க. பைபிள்ல லோத்துன்னு ஒரு கேரக்டர், அவங்க பொண்ணுங்க செஞ்ச வேலையெல்லாம் வெளியில சொன்னா வாய்க்குசையா வாய்க்குசு. நோவான்னு ஒருத்தர் சரக்கு போட்டுட்டு துணி விலகி விழுந்து கிடக்கிறாரு. இந்த மாதிரி கொச்சையான விஷயங்களை எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம் இறைவேதமா? ஓகே 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 பைபிள் மாதிரியான புஸ்தகத்துல எதுக்கு இவ்வளவு கொச்சையான சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபாதர் பிரான்சிஸ்? சரி, விவிலியத்தை பொறுத்தவரை அது உள்ளதை உள்ளதென்று பதிவு செய்கிறது. அதனால்தான் அதற்கு பெயர் சத்திய வேதம். அது கடவுளுக்கு பிரியமான தாவீது செய்த பிழைகளையும் மறைச்சு வைக்கல, மோசே செய்த தவறுகளையும் மறைச்சு வைக்கல. தவறுகளையும் மறைப்பதற்கு பெயரா புனிதம்? உண்மைகளை உயர்த்துவதற்கு பெயர்தான் புனிதம். அதை இந்த பரிசுத்த வேதாகமும் சுத்தமாக செய்திருக்கிறது. இப்ப இவங்க கொச்சையான சம்பவங்கள்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் அன்றைக்கே இயேசு படித்திருந்தார். அவர் படித்ததோடு விட்டுவிடாமல் நோவாவின் காலத்தில் நடந்ததை போல, லோத்துவின் காலத்தில் நடந்ததை போல என்று அந்த சம்பவங்களை கோட் பண்ணி தீர்க்க தரிசனங்களும் உரைக்கிறார். இன்றைக்கு இவர்கள் கொச்சை என்று சொல்கிற காரியங்களை அன்றைக்கு இயேசு நிராகரிக்கவில்லையே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் உன்னத பாட்டு புஸ்தகமும் இருந்தது. இயேசு கிறிஸ்து அதை பற்றி எந்த விமர்சனமும் சொல்லவில்லையே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்பவர்களுக்கு எல்லாமே தரக்குறைவாகத்தான் தெரியும் என்பது மூடருக்கும் புரியும் இல்லையா?